ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு அருமையான அம்மன் திருத்தலம். இன்றைக்கி அம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அம்மன் கோவிலை பார்க்குறதுனாலே நிறைய பெண்களுக்கு சந்தோஷம். என்ன காரணம்னு கேட்டால், செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அது எதுக்குங்க அம்மன் கோயில் மட்டும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உடம்பில் ஒரு மனிதனுடைய ஹார்மோன்கள் வேலை செய்யக்கூடிய கிழமை செவ்வாயும் வெள்ளியும் மட்டும்தான். அதனால தான் அன்னைக்கு கோவிலுக்கு போகணும்னு சொல்கிறது. அந்த கோவிலுக்கு போகிறதுனால அருள் சக்தி எளிதில் நம் உடம்பில் பாய்வதற்கு ஒரு அருமையான நாள் செவ்வாயும் வெள்ளியும். இந்த 2 நாள் ரொம்ப நல்லது. இன்னைக்கு புங்கனூர் அருள்மிகு ஸ்ரீ மல்லியம்மன் தாயார். இப்போ எடுத்த உடனே அந்த கோவிலோட அபிஷேகம், அலங்காரம் எல்லாம் இப்போ பார்த்து, இந்த நன்னாளில் அன்னை மல்லியம்மனின் அருள் சக்தியை, அருள் சக்தினா எனர்ஜி, நிறைய பேருக்கு அருள் சக்தினா ஒரு சந்தேகம். எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஆற்றல், இறை ஆற்றல் இப்பொழுது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தேகங்களுக்கு அருள் சக்தியை அன்னை அருள்பாலிப்பதை கண்டு மகிழ்வோம். இப்போ ரொம்ப சந்தோஷமா இந்த அம்மன் இருக்கக்கூடிய இடத்தையும், இந்த அம்மன் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம், எல்லா அம்மன் கோயிலும் கண்டிப்பாக வேப்பமரம் இருக்கும். இந்த கோவிலில் ஒரு கேது என்று சொல்லக்கூடிய ஒரு உருவம் இந்த இடத்துல இருக்குது. அதனால் இந்த இடத்துல சர்ப்பதோஷம் பண்ணிக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பு. பாடி வந்தோம், எங்க தங்கமுத்து மாறிதான தேடி வந்தோம். தந்தன தந்தன தான பாடி வந்தோம், எங்க தங்கமுத்து மாறிதான தேடி வந்தோம். மின்னிடும் மின்னிடும் தங்கமேனி கண்டா, தாயை வென்றிடும் வென்றிடும் கண்ட பிடி எல்லாம் நாகமாகவே சக்தி வருவாய். 4 வினைகளும் உடனே களைவாய். லோகநாயகி திருவடி தருவாய். தூய்மையாகவே இருந்திட அருள்வாய். வேதநாயகி உனதருள் ஜோதியாகவே 7 லோகமே உன் புகழ்
எங்க தங்கமுத்து மாறிதான தேடி வந்தோம். மின்னிடும் மின்னிடும் தங்கமேனி கண்டா தாயை வென்றிடும் வென்றிடும் கண்ட பெணி எல்லாம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வேதங்கள் ஆடும் ஓங்காரியே வேப்பிலை மாறி ஆங்காரியே தில்லை நாயகி தேவியே சக்தி ஜெகமேழும் நினதே ஜெகதீஸ்வரி. புன்னை வனத்து பூவான் பின்னிக் கொடுத்த மாலை எங்கள் கரத்தினாலே உந்தன் கழுத்தில் சூட்டி வெண்ணை உருக்கினாலும் அன்னை உனக்கு நானே வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி விளக்கில் ஏற்றி பந்தழையில அடக்கட்டி ஆடி வந்து நேர்த்தி செலுத்துவோம். கம்ப குத்தியே பக்குவமா குழ்வழிச்சு பூஜை பண்ணுவோம். தங்கள் தாமரையில் அம்பாள் வீற்றிருந்தாள். நெஞ்ச கோயிலிலே அன்னை குடியிருப்பாள். ஆடி வெள்ளி விரதம் வச்சேன் தேடி ஆத்தா வந்திடு நீ. தேவி உன்னை தேடி வந்தேன் பிறவி பயனை தீர்த்திடமா. தந்தன தந்தன தன பாடி வந்தோம். எங்க தங்கமுத்து மாறிதான தேடி வந்தோம். மின்னிடும் மின்னிடும் தங்கமேனி கண்டா தாயை வென்றிடும் வென்றிடும் கண்ட பிணி எல்லாம். நாகமாகவே சக்தி வருவாய். நான்கு வினைகளும் உடனே களைவாய். லோகநாயகி திருவழி தருவாய். தூய்மையாகவே இருந்திட அருள்வாய். வேதநாயகி உனதருள் ஜோதியாகவே ஏழு லோகமே உன் புகழ் பாடும் வீரமாக விண்ணின் மீன்களாய் மின்னி ஒழுகிறாய். என் மனவானிலும் நீதானே கண்ணின் ஒளிகளாய் விண்ணில் மிழுகிறாய். வரங்கொடு நீயும் என் தாயே எண்ணம் யாவிலும் உந்த நாமமே மண்ணும் பொன்னாய் வளம் தருமே. தந்தன தந்தன தன பாடி வந்தோம். இங்கு தங்கமுத்து மாறிதான தேடி வந்தோம். மின்னிடும் மின்னிடும் தங்கமேனி கண்டா தாயை வென்றிடும் வென்றிடும் கண்ட பெணி எல்லாம். இந்த கோவில் ரொம்ப அருமையான ஒரு பழங்காலத்து கோவில். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், இந்த கோவிலினுடைய வரலாறு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தெரிந்து கொள்ளும். இந்த மல்லியம்மன் தாயார் உண்மையாகவே இந்த கோவில் பற்றிய கதையை நம்ம நிறைய கோவில் பார்த்துருக்கோம். நான் மட்டும்தான் சொல்லுவேன். இந்த கோவிலில் நமக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டால், இந்த கோவில் பெற்ற கதை அதை அப்படியே நம்மளுடைய கேமராவின் கண்களுக்கு பதிவாயிருக்கு. அதை அப்படியே நீங்களே பார்க்கலாம். அந்த படப்பிடிப்பு ஒரு மகிழ்ச்சியான சம்பவம். அந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது. இந்த கோவில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏர் உழுதுருக்காங்க. இன்றைக்கெல்லாம் ஏர் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி பூரா டிராக்டர் ஆயிடுச்சு. ஏர் உழுதுட்டுருக்காங்க ஒருத்தர். அந்த மாதிரி உழுதுட்டுருக்கும் பொழுது ஒரு சிலை கண்டெடுக்கப்பட்டு, அந்த சிலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏர் உழுகும்போது ரத்தம் வந்ததாக ஒரு வரலாறு, செவிவழி செய்தி. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த இடத்துல ஒரு பெண்மணிக்கு இறையாற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு உடம்பில் பாய்ச்சப்பட்டு, இந்த தேவி என்னுடைய பெயர், என் பெயர் மல்லியம்மன், என்னை இந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணுங்க, நான் இந்த ஊருக்கெல்லாம் காவலாக இருந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அருள் செல்வம், பொருட்செல்வம், புகழ் செல்வம் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி வாழ வைக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு வந்த அருள் சக்தி இந்த இடத்தில் ஏரிலிருந்து வந்து இன்று நமக்கெல்லாம் அருள்வாளிக்கும் இந்த தாயார் நமக்கு அனைத்து சக்தியையும் தர காத்திருக்கிறாள். இந்த கோவில் தை மாத உற்சவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கோவில் பற்றி இந்த அர்ச்சகர் சொல்லும் இந்த தகவலை கேட்டு மகிழ்வோம். வேலூர் மாவட்டம் ஆற்காடு வட்டம் பூங்குனூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ மல்லியம்மன் ஆலயத்தை பற்றி இப்பொழுது பேசப்போகிறோம். இந்த எங்கள் பூங்குனூர் கிராமமானது ஆற்காடு நகரத்திலிருந்து
12 கிலோமீட்டர் தூரத்திலும், வேலூர் மாநகராட்சியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலும், திமிரி ஒன்றியத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. சாலை வசதிகளெல்லாம் நிறைய உண்டு. இங்கே பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுகின்றன. செவ்வாய்க்கிழமை தோறும் வெளியூரிலிருந்து எல்லாம் நிறைய ஜனங்கள் வந்து போகிறார்கள். அவர்கள் பிரார்த்தனைக்கு ஏற்ப இங்கே தங்கி வேண்டுதல் செய்துவிட்டு போகிறார்கள். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் நிலத்தை ஏர் ஓட்டி கொண்டிருக்கும்போது அந்த நிலத்திற்கு சொந்தக்காரர் எங்கள் ஊரிலே கோட்டையான் வீட்டு வகையரா என்று சொல்வார்கள். அவர்கள் முன்னோர்கள் ஒரு நாள் ஏர் உழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த மாடுகள் 2வது சுற்றுக்கு வரும்போது மிரண்டு ஓடியதாகவும், அப்போது கீழே பார்த்தால் இரத்தமாக வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடியதாகவும், அதை கண்டு அவர் அரண்டு மிரண்டு பக்கத்து நிலத்துக்காரர்களை அழைத்து உதவிக்கு அழைத்திருக்கிறார். அவர்களும் வந்து பார்த்து திகைத்து நிற்க, அந்த சமயத்தில் பொங்கனூர் கிராமத்திலிருந்து ஒரு பெண் மீது தெய்வம் வந்து சாமி ஆடி கொண்டு வந்தும், பின்னால் ஒரு 10-15 ஆண்களும் அவர்களோடு வந்திருக்கின்றார்கள். அந்த இடத்திலே வந்து அந்த சாமி ஆடி கொண்டு வந்திருக்கின்ற தெய்வமானது அந்த இடத்தை குறிப்பிட்டு, இந்த இடத்திலே நான் மல்லியம்மன் பிறந்திருக்கிறேன், எனக்கு இந்த இடத்திலே கோயில் கட்டி நீங்கள் பொங்கனூர் மட்டுமல்ல, பொங்கனூரைச் சேர்ந்த 7 கிராமங்களுக்கும் சொந்த தெய்வம் நான், உங்கள் 7 கிராமங்களுக்கும் கிராம தேவதை நான் என்று சொல்லி அந்த இடத்திலே கோயில் கட்டச் சொன்னதாகவும், அந்த இடத்திலே அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் ஒரு 2 சென்ட் நிலத்தை தானமாக வழங்கியதாகவும், அதிலிருந்து அங்கே ஒரு சிறிய மண்டபம் கட்டி அந்த கோயிலை அதிலிருந்து கும்பிட்டு வந்திருக்கிறார்கள். அந்த மூலவர் சிலையிலே அந்த காலத்திலே அந்த கலப்பை என்று சொல்லுவார்கள், ஏறு உழுகின்ற கலப்பை, அந்த கலப்பையிலே கூரான ஒரு இரும்பு கம்பி, கார் என்று சொல்லுவது, அதை அந்த கார் பொருத்தி இருக்கிற அந்த இடம் அந்த சாமி மேல் பட்டு அதன் முதுகிலே 2-3 தழும்புகள் இப்பொழுது கூட இருக்கிறது. நீங்கள் எல்லாம் கூட காணலாம், எல்லோரும் காணலாம், பின்னால் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த சுயம்புவாக தோன்றிய சிலையை வைத்துதான் அங்கே மல்லியம்மன் இருப்பதாக நாங்கள் எல்லாம் கும்பிட்டு வருகிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த ஆலயத்திற்கு செல்லக்கூடிய வழியையும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு ஜாதக சிறப்பையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய இடம் வேலூரிலிருந்து 22 கிலோமீட்டர், ஆட்காடிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கோவில் புங்கனூர் என்ற திருநாமம் கொண்டு இந்த ஸ்தலத்தில் மல்லியம்மன் இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. மல்லியம்மன் என்ற தெய்வம் சுயம்பு, நீங்கள் இந்த அபிஷேகம் பார்க்கும்போதே நினச்சிருப்பீங்க, சுயம்புக்கும் அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. மேலே இருக்கிறது நம்ம உருவச்சிலை. எந்த ஊர்லெலாம் அம்மன் கோயிலில் சுயம்பு தெய்வம் இருக்கிறதோ அந்த கோவிலெல்லாம் நீங்கள் போய் கும்பிட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சுயம்பு தெய்வம் நம்மை கண்டிப்பாக காப்பாற்றும். தேவி பராசக்தி திருவிளக்கே, தேவியின் வடிவே திருவிளக்கே, தேவியே உனக்கு நமஸ்காரம், தேவியே உனக்கு நமஸ்காரம். திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே, தேவியின் வடிவே திருவிளக்கே, தேவியே உனக்கு நமஸ்காரம், தேவியே உனக்கு நமஸ்காரம்.
இன்பம் அளிக்கும் திருவிளக்கே எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் மங்கள ஜோதியாம் திருவிளக்கே மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே காலையில் ஒளி தரும் திருவிளக்கே சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஏதாவது ஒரு உடம்புல வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு உரிய ராசிகள் கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் சர்வசாதாரணமாக வரும். அப்புறம் இந்த உடம்பிலிருந்து வரக்கூடிய ஒரு துர்நாற்றம், இந்த வியர்வை நாற்றத்துக்கு பேர் துர்நாற்றம்னு சொல்லலாம். இது கும்பராசிக்கு ரொம்ப எளிமையாக வரும். இதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கார்த்திகை மாதத்தில் சூரியன் வந்து விருச்சிக ராசியில் பிரவேசிப்பார். அந்த விருச்சிக ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் அல்லது அம்மன் கோயில், காளியம்மன் கோயில், எந்த அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த கோவில்களில் நீங்கள் சென்று அந்த தெய்வத்திற்கு நல்லெண்ணெய் தானம் வழங்கினால், அதனால தான் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் கொண்டாடணும்னு வச்சாங்க. அந்த கார்த்திகை மாதம் யாரெல்லாம் அம்மன் கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தரக்கூடிய கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய ஸ்கின் அலர்ஜி, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தாலி பக்கத்தில் சின்னதாக சிகப்பாக இருக்கும். அதெல்லாம் காரணம் வந்து வேறு ஒன்றும் கிடையாது. நல்லெண்ணெய் தானம் வழங்கி எலுமிச்சம் கனி பிளந்து விளக்கேற்றுதல். நீங்கள் உடனே கேட்கலாம், அப்படி கனி பிளந்து விளக்கேற்றுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. அந்த அறிவியல் சார்ந்தது தான் தெய்வீகம் சார்ந்தது தான் ஜோதிடம். அந்த மாதிரி அறிவியல் ஒத்துக்கொள்ளாத எந்த விஷயத்தையும் மெய்ஞானம் ஒத்துக்கொள்வது இல்லை. மெய்ஞானம் இந்த எலுமிச்சம்பழத்திலிருந்து வரக்கூடிய சிட்ரிக் ஆசிட் நீங்கள் சுவாசிக்கும் பொழுது அது அந்த கனி எரிஞ்சு கொஞ்சமாவது அடுத்தவங்கதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது அது உங்களுடைய உடம்பில் போகும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்கின் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய அது விலகுவதற்கு கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு அருமையான தகவல். இதை பயன்படுத்தி பெண்கள் ஆண்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான தகவலை இன்று நம் அருள்மிகு மல்லியம்மன் தாயாரின் கருணையால் தெரிந்து கொண்டோம் என்று சொல்லி, அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய வழி வேலூர் மாவட்டம் ஆட்காடு வட்டம் புங்கனூர் கிராமம். இந்த இடத்துல தான் அருள்மிகு மல்லியம்மன் தாயார் நம்மை அருள்பாலிக்க காத்திருக்கிறாள் என்று சொல்லி அன்னையை பார்த்த இந்த கண்கள் இந்த நாள் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களில் வெற்றியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி, அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.